இந்தியாவின் கல்வி முறை பட்டியலின, பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு எதிராக உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் யுஜிசி தலைவரும் கல்வியாளருமான சுக்தியோ தோரட் உடன் நடந்த நேர்காணலில் பேசிய ராகுல் காந்தி, சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் வெளியே வந்துவிடும் என்பதை உணர்ந்தவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக உள்ளவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, இந்திய தேசத்திற்கே எதிரானவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய அம்பேத்கரின் கனவு இன்றும் நிறைவேறாமல் உள்ள நிலையில் காங்கிரஸ் அவரின் கனவை நிறைவேற்ற கடைசி வரை போராடும். குறிப்பாக அம்பேத்கர் நடத்திய போராட்டம் கடந்த காலத்திற்கு மட்டுமானது அல்ல, இன்றைய காலத்திற்கும் பொருந்தும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள பாஜக, கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் பொது வாழ்வில் முன்னேறிய பட்டியலின, பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த தகுதியான தலைவர்களை காங்கிரஸ் எப்போதும் அவமதித்துள்ளது என்று தெரிவித்துள்ளது.